குரு ஜோதிட நிலையத்தின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜாதக கட்டத்தில் உள்ள ரகசியங்களை பற்றி நாம் இப்பொழுது பேச வந்துள்ளோம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் அதில் உள்ள அந்த ராசி கட்டங்கள் குறுக்கு நெடுக்குமாக கோடுகள் வரையப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீர்களானால் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்களும் ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி அளவு உள்ளது. மொத்தம் 12 கட்டங்களும் சேர்ந்து 360 டிகிரி அளவு உள்ளது. இந்த பூமியானது 360 டிகிரி. அதே போல் வான் மண்டலமானதும் 360 டிகிரி. வான் மண்டலத்தை 12 பாகங்களாக கற்பனை கோடுகளாக போட்டு பிரித்துள்ளார்கள். அதுதான் இந்த ஜாதக கட்டம். இந்த 12 கட்டங்களும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவை நட்சத்திர கூட்டங்களை வைத்து பிரித்து இந்த கட்டங்களை அவர்கள் ஒரு அரேஞ்ச் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிகள் என்று இவை அழைக்கப்படுகின்றன. இந்த 12 ராசிகளும் 12 லக்னங்களாக பெயர்படுகின்றன. அவையும் மேஷம், ரிஷபம், மீனம் வரையில் மொத்தம் 12 லக்னங்கள் உள்ளன. யார் ஒருவர் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தை பிறக்கும் ஊரின் கிழக்கே எந்த ராசி நிற்கிறதோ, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது எந்த ராசி நிற்கிறதோ அந்த ராசி தான் அந்த குழந்தையின் லக்னம் எனப்படும். ராசி என்பது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தது. குழந்தை பிறக்கும் பொழுது நீங்கள் கவனித்தீர்களானால் அதற்கு ஒரு நட்சத்திரம் உண்டு. அன்றாடம் இந்த நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. இதில் வானத்தில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட 27 நட்சத்திரங்களைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த 27 நட்சத்திரங்களின் மேல்தான் சந்திரனானவர் பயணம் செய்கிறார். ஆகவே 27 நட்சத்திரங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே 12 ராசிகளுக்கு தனித்தனி பலன்கள், 12 லக்னத்துக்கு தனித்தனி பலன்கள், மொத்தம் அவைகளை மட்டும் வைத்து நாம் 24 வகையான பலன்களை சொல்ல முடியும். அடுத்தது இந்த நட்சத்திரங்கள். இவை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதுரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று 27 வகையான நட்சத்திரங்கள் அழைக்கப்படுகின்றன. இவை 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வகையான பலன்களை தரக்கூடியது. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்படுகின்றது. பாகங்களாக பிரிக்கப்படுவதை பாதங்கள், நட்சத்திர பாதங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது 27×4 கிட்டத்தட்ட 108 பாதங்கள் அந்த ராசி கட்டத்தில் உள்ளன. அவைகளும் 108 வகையான பலன்களை நமக்கு தருகின்றன. இது மட்டுமின்றி இந்த ஜாதக கட்டங்களை வைத்து ஒருவருடைய குணம், நிறம், தேகம், உயரமானவரா குள்ளமானவரா, தனம், அவருக்கு கிடைக்கக்கூடிய தனம், வாக்கு மற்றும் வீடு, வண்டி, வாகனம், தைரியம், வீரியம், அவருடைய முயற்சி மற்றும் அவருக்கு குழந்தை பேருண்டா, அவருடைய குலதெய்வம் எது என்பதையும், அவருக்கு பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்கள் கிடைக்குமா, ஒருவர் பூர்வீகத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருக்கலாமா, அல்லது அந்த ஊரை விட்டு வெளியே சென்று விட வேண்டுமா, அல்லது வெளிநாடு அவர் செல்ல முடியுமா போன்ற விஷயங்களையும், அதே சமயம் நோய், கடன் மற்றும் எதிரிகளை பற்றியும், திருமண வாழ்க்கை பற்றியும், கூட்டாளிகள் பற்றியும், ஒருவருடைய ஆயுள் பற்றியும் மற்றும் அவருக்கு ஏற்படும் அதிர்ஷ்டங்களை பற்றியும், ஒருவருடைய தந்தை பற்றியும், தந்தைக்கான சொத்து அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றியும், அவருடைய தார்மீக எண்ணங்களை பற்றியும், தர்மத்தை பற்றியும், அவர் என்ன தொழில் செய்யலாம், அவர் வேலைக்கு போகலாமா அல்லது அவர் தொழில் செய்யலாமா என்பது போன்ற விஷயங்களையும், மற்றும் அந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் அவருக்கு லாபம் கிட்டுமா கிட்டாதா போன்ற விஷயங்களும், அவர் நிம்மதியாக தூங்குவாரா, அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா, அவருக்கு அவயங்கள் தலை தொடங்கி பாதம் முறையில் எந்தெந்த இடத்தில் ஏதாவது கோளாறுகள் ஏற்படுமா போன்ற பல விஷயங்களை நாம் அறியலாம். இவற்றுக்கு மேலாக இந்த ஜாதகத்தை கட்டத்தை வைத்துத்தான் நாம் ஒருவருடைய தசையையும் புத்தியையும் நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த தசாபுத்தி என்பது இப்பொழுது நாம் பேசிய அளவுக்கு விட இன்னும் அதிகமாக அதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் நிச்சயம் பேசலாம். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.